நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலாவோட மாமியார் போன் பண்ணியிருந்தாங்க. முன்ன மாதிரியே பாலாவை பத்தி பேசுறதுக்காக தான். நீ அவங்க குரலை கேட்ட உடனே கட் பண்ண வேண்டியதானே? சொந்தக்காரங்களாச்சே, அப்படி பண்றது தப்பில்லையா? அவங்க பேசுறத கேட்கறத விட நீ கட் பண்ணது ரொம்ப நல்லது தானே? பாலாவுக்கும் வேணுக்கும் நடுவுல மறுபடியும் சண்டையா? பாலா இப்போ கொட்டகையில தங்கியிருக்காளாம். அங்க தங்கியிருந்ததால ஏரி காத்தும் குளிரும் தூசியும் சேர்ந்து அவளுக்கு காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சான். அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக கூட யாரும் இல்லையா? நாம அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாமாங்க? உனக்கு வேற வேலையே இல்லையா சுதா? நாம போய் சொன்னா உடனே அவ ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாளா என்ன? இல்ல ரூம்ல தான் போய் தங்குவாளா? அப்படி அனுசரிச்சு போறவளா இருந்தா கொட்டைகளை போய் இருப்பாளா? வீட்டுக்குள்ள இருந்தா வேணுவோட கொடுமை தாங்க முடியாதுன்னு தான் அவ கொட்டகையில இருக்கா. அவ்வளவு பெரிய வீட்டுல கொட்டகையை தவிர அவ போய் இருக்கிறதுக்கு வேற ரூம் இல்லையா என்ன? ஒரு கர்ப்பிணி அனுபவிக்கிற கஷ்டங்களை எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? இத்தனை நாளா அவன் கூட தானே இருந்தா, இப்ப மட்டும் என்னவா அவளுக்கு? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நாம அங்க போயிட்டு வரலான்னு சொல்றேன். அப்படி வெறும் கையை வீசிட்டு நம்மளால அங்க போக முடியாது. நாம ஹரிக்கு போன் பண்ணி சொல்லலாங்க. பாலாவோட தேவைக்காக ஒரு சின்ன தொகை அனுப்பிடுன்னு சொன்னா அவன் கண்டிப்பா அனுப்பிடுவான். இதுக்காக அவனுக்கு போன் பண்ண வேண்டாம். போன் பண்ணா அவன் கேட்பான், இப்ப அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு. அப்ப அவ ஜெயிலுக்கு போன விஷயத்த நாம சொல்ல வேண்டியது வரும். பாலா ஜெயில இருந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லாம விட்ட பழி முழுக்க எனக்கே வந்து சேரும். பாலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயத்த அவன் கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நான் சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா? இத அவன் கேட்ட உடனே டிக்கெட் எடுத்து இங்க வந்துட்டு போறதுக்கே குறைஞ்சது 10,000 இருந்து 20,000 வரைக்கும் செலவாகும். அவளோட கேஸ் எடுத்து நடத்த அதுக்கும் தனியா செலவாகும். கல்யாணத்தை முடிச்சு அனுப்புறவளுக்காக நாம எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்? பாலா அவனோட தங்கச்சி தானே, அவளை பத்தி தெரிஞ்சுக்கிற உரிமை அவனுக்கு இருக்குங்க. இப்போதைக்கு நாம எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல சொந்தமா ஒரு வீடு, அதுக்கப்புறம் தான் நாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியான நேரத்துல கிடைக்கிற உதவிக்கு தாங்க பலன் இருக்கும். அவளுக்கு ஏதாவது நடந்ததுக்கு அப்புறமா அழுதுகிட்டு அங்க ஓடி போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அந்த ஜெகதாம்பா உன்னை பயமுறுத்துறதுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பாலாவோட பிரசவ செலவை ஏத்துக்க பயப்படுறாங்க. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி பாலாவை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் அவங்களோட பிளானே. அவங்க இனிமே என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுதான் ரொம்ப நல்லது. பாலாவோட மாமியார் சொன்னது உண்மையா இருந்தா உனக்கு என்னதான் வேணும் சுதா? பாலாவை இங்க கூட்டிட்டு வந்து நம்ம பாத்துக்கணுமா என்ன? நீ போய் அவளை கூட்டிட்டு வா. ஆனா அதுக்கப்புறம் வர பிரச்சனை எல்லாத்தையும் நீ தான் தனியா பாத்துக்கணும். அப்புறம் ஹரிகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாது. அவ செத்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவேங்கிறதுல முடிவா இருக்கா. அதனால அவளை அடிக்கிறதுலயோ உதைக்கிறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. அவகிட்ட அன்பா பேசி கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு துரத்தணும். பாலா கிட்ட நான் காட்டுற பாசம் இப்படித்தான். ஏண்டா, அவ இப்ப எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவ. நீ தூக்கி எறிஞ்சாலும் அவ மறுபடியும் உன் காலில் தான் விழுந்து கிடப்பா. அப்படி ஒருத்தி உனக்கு எதுக்குடா? அந்த குழந்தை உன்னோட தானே சந்தேகமா இருக்கு. ஏய் கிழவி, தேவையில்லாம பேசாத. நான் ஒண்ணும் பேசல, நீ தாண்டா நாசமா போனவ. எப்படியோ பொழைச்சிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பல பேரோட உறவு இருக்கு. ஆனா அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை என்னோடது. அது எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நான் அவளை ஏரியில தள்ளி விட்டு கொல்லாம இருக்கேன். கண்டவன் கூட போயிட்டு வந்தவளோட நீ ஏண்டா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? அவ கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் தானே இது எல்லாமே நடந்தது. நீ ஒரு ஆம்பளையாடா? ஏய், தேவையில்லாம பேசாம முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உன்னை நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் மேல அதிகமா அன்பு வச்சிருக்க. அது இல்ல, 3-4 மாசம் போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நீ தான் வளர்த்தாகணும். அதுக்கு தான். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க?
என் குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் அவ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டா. அப்படின்னா இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இதுக்கப்புறம் வர நாட்கள்ல நான் என் மருமக கிட்ட பாசத்தை காட்டி காட்டி கொல்லுவேன். ஒரு மாமியாரா இல்ல, ஒரு அம்மா காட்டுற பாசத்தை தான் நான் அவகிட்ட இனிமே காட்ட போறேன். கொல்றதுக்காக வளர்க்குற பசுமாட்டுக்கு நாம அதிகமா தீவனத்தை கொடுத்தே ஆகணும். அதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இனிமே அவகிட்ட ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும். நாம அந்த சம்பவத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்களுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் எந்த சந்தேகமும் வரவே கூடாது. மாமியாரோட பாசமும் புருஷனோட பாசமும் சரியான நேரத்துக்கு கிடைச்சதுன்னு அவனுக்கு தோணணும். அதனால இனிமே வரப்போற ஒரு 3-4 மாசத்துக்கு அவன் மேல பாசத்தை காட்டலாம். டேய், உன் கூட இந்த அம்மா இருக்காடா. ஒரு கல்லுல 3 மாங்காய். 3 பேரும் புட்டுக்குவாங்களா? சமிலியும் அவளோட பையனும் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்புறம் அந்த சூரஜ், அவன் உயிர் பொழைச்சாலும் எந்திரிச்சு நடக்க ரொம்ப நாளாகும். அவனை விட்டு தள்ளு. இனி அவன் நம்ம ரூட்ல கிராஸ் பண்றதுக்கு வழியே இல்ல. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்த கம்பெனி மேல சூரஜுக்கு எந்த விருப்பமும் இல்ல. இதுக்கு மேல அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா அவனை இந்த கேஸ்ல மாட்டி விட்டா போதும். அது இப்படி சமேலியும் குழந்தையும் கொல்ல முயற்சி பண்ணது இவன் தான் நாம அடிச்சு சொன்னா போதும். அது இப்படி லாரி கார் இடிச்சதை ஆளுங்க பார்த்துருக்காங்களே. ஏய், அது வேணும்னு இடிச்சான்னு நாம சொல்லணும். இல்ல அவங்களை கொல்றதால அவனுக்கு என்ன லாபம்னு போலீஸ் கேட்டாங்கன்னா? ரொம்ப வருஷமா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. அதுவும் மீரான்ற ஒரு பொண்ணு விஷயத்துல. மீராவை கல்யாணம் பண்றதுக்காக சூரஜ் சமேலியும் குழந்தையும் கொல்ல திட்டமிட்டான். அதுக்காக அவ பிளான் பண்ணதுதான் இந்த ஆக்சிடென்ட் சம்பவம். எப்படி? ஐயோ என் செல்ல அப்பா, நீங்க தான் குறுக்கு வழியோட குருநாதரே. சரி, அடுத்தது நாம என்ன பண்ணலாம்னு சொல்லு. நம்ம இதை வச்சு ஒரு பார்ட்டி கொண்டாடலாமா? ஏய், அது அவ செத்ததுக்கு அப்புறம் நாம வச்சுக்கலாம். இப்போ நீ கம்பெனிக்கு போய் ஸ்டாஃபுங்களுக்கு 3 நாளைக்கு லீவு கொடுத்து அனுப்பிடு. அது இல்லப்பா, 3 நாள் போதுமா? இப்ப அது போதும். தேவைப்பட்டா 7 நாளைக்கு நம்ம கம்பெனியை மூடிட்டு துக்கம் அனுசரிக்கலாம். அது இல்லப்பா, நம்ம அனந்தன் அங்கிள்கிட்ட சொல்ல வேண்டாமா? கால் பண்ண, ஆனா போனை எடுக்கவே இல்லை. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அப்பா அம்மா வேணான்னு ஒதுங்கி இருந்த பொண்ண ஒருவேளை அவங்களும் ஒதுக்கி இருந்தா? அப்பா, இருந்தாலும் அது நம்ம கடமை தானே. கடமையில ஒண்ணு இல்லடா, மத்தவங்கள நம்ப வைக்கிறதுக்கு நாம செய்யற தந்திரம். அதெல்லாம் ஈஸியா நான் நம்ப வச்சிருவேன். இனி அவ செத்துட்டான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அந்த கம்பெனியும் பில்டிங்கும் அதோட சேர்ந்த ப்ராப்பர்ட்டியும் அப்புறம் நமக்கு தான் சொந்தம். இல்லப்பா, அத நம்ம பேருக்கு மாத்தி கொடுத்ததுக்கான ரெக்கார்டு வேணும்ல? எல்லா ரெக்கார்டும் என் கையில வச்சிருக்கேன். அவ உசுரோடு இருக்கிற அப்ப கையெழுத்து போட்டு கொடுத்த ரியல் டாக்குமெண்ட்ஸ். இங்க பாரு, நீ இன்னைக்கு இதுக்கெல்லாம் சைன் பண்ணி கொடுத்தாகணும். பிரதீப் நான் கொண்டு போறேன் தான் சொன்னா. அவ பிஸியா இருக்கிறதுனால சில நேரத்துல மறந்துடுவான். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்தும் போடும்போது நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தாதான் ரொம்ப நல்லது. இந்த இதுல எல்லா இடத்துலயுமே கையெழுத்து போடுமா? இங்க அப்புறம் இங்க. அட, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுமா? சேகரன் மாமா, நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கல்ல, அது போதும். எப்படி என்னோட ஐடியா? அட அப்பா, இதெல்லாம் எப்ப பண்ணீங்க? ஆனந்தனுக்கு ரைட் ஹேண்டா இருந்துட்டு என்ன நீங்க சம்பாதிச்சீங்கன்னு என்ன குத்தி குத்தி கேட்டுட்டு இருந்தல்ல, இதுதான் நான் உனக்காக சம்பாதிச்சது. என்ன போதுமா? ஐயோ அப்பா, நீங்க மகா புத்திசாலி தான். இது பார், இதுக்கப்புறம் உன்னோட திருட்டுத்தனத்தை எல்லாம் நிறுத்திட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி தனியா வாழப்பாரு. இதுக்கப்புறமும் எனக்கு அதிகமா வேலையை கொடுத்துட்டு இருக்காதப்பா.
முடியலடா. இனிமே நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நான் ஒருத்தனே பாத்துக்கிறேன். என்னாச்சு? ஆபரேஷன் இன்னும் முடியவே இல்லை. டாக்டர் சீக்கிரமா வர சொல்லுங்க. டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. அத்தையும் வேணும் மாமாவும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்ல இருந்து வெளியே வரும்போது கேட்டேன். எதுவும் தெளிவா புரியல. ஆனா உங்க மேல பாசத்தை காட்டுற மாதிரி உங்களை துன்புறுத்த போறாங்கன்னு என் காதுல கேட்டுச்சு. ஜாக்கிரதையா இருங்க. இப்ப எல்லாருமே பாசத்தை நடிச்சுதானே காட்டுறாங்க, மனப்பூர்வமா ஒண்ணு காட்டலையே. இல்ல அப்படி இல்லக்கா. அத்தையோட நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்காதீங்க. யாரு எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லவே முடியாதுல்ல. பாருங்க வந்துட்டாங்க. இங்க பாருங்கக்கா, நாம இப்படி பேசிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா. ஏண்டி நீங்க என்ன தேடிட்டு இருக்க? அது வந்து வேணுமாமா உங்க அலமாரிய வெட்ட ஒரு சின்ன கோடாரி இருந்துச்சுல, அதுதான். உனக்கு எதுக்கு அது? அது வந்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா. அக்கா குடிக்காதீங்க. ஓகே. சில சமயம் நீ நினைச்சிருப்ப, இவ்வளவு கொடுமையான ஒரு பொம்பளை தான் எனக்கு மாமியாரா வந்திருக்காளான்னு. கலை நிகழ்ச்சி, கோயில் திருவிழான்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற உத்தரவாதம் இல்லாத ஒரு புருஷன். வீட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு 3 ஆம்பளைங்க. அவங்கள வளர்க்கறதுக்காக நான் ஆம்பளையோட சுபாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் அது என் சுபாவமாவே மாறிடுச்சு. உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு நினைக்காத. ஆனா எப்படி பாசம் காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஆம்பளை மாதிரி வாழ்ந்துகிட்டு தானே இருக்கீங்க, ஆம்பளை இல்லைல்ல. 3 ஆம்பளை பிள்ளையும் பிரசவிச்சு பொம்பளை தானே நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கர்ப்பிணியோட நிலைமை என்னன்னு, அந்த நிலைமையில அவளுடைய ஆசை என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மரத்தடி கீழே ஒரு நாயை கட்டி போட்டு வச்சிருந்தீங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல நீங்க கொண்டு போய் சாப்பாடு வச்சதை நான் பார்த்தேன். நான் உங்க பையனுடைய பொண்டாட்டி, உங்க குடும்பத்தோட வாரிசு தான் இப்போ என் வயித்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உயிர். இருந்தாலும் நீங்க யாருமே ஒரு நாய்கிட்ட காட்டின பாசத்தை கூட என்கிட்ட கொஞ்சம் கூட காட்டவே இல்லையே.
நீ சொல்றதாம்மா சரி. இந்த குடும்பத்தோட வாரிசு தான் உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அதை நினைக்காம நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஏத்துக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்குமான ஒரு பெரிய மனசு உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உனக்கு பண்ண எல்லாத்தையுமே மறந்துடுமா. நான் என்னோட 3 பசங்க மேலதான் பாசம் வச்சிருந்தேன். ஆனா அவங்களோட சேர்ந்து இங்க வந்த 3 பொண்ணுங்க கிட்ட என்னால பாசத்தை காட்டவே முடியல. இனிமே நான் அதை மாத்திக்கிறேன். இன்னில இருந்து நீங்களும் என்னோட பசங்க தான். இது நான் உனக்காக தயார் பண்ண சூப்பு. இத குடிச்சிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ உள்ள வந்துடுமா. இந்தா குடி. நீங்க எப்பத்துல இருந்து உங்க பையனுக்கு புரோக்கரா மாறினீங்க? ஏதாவது தந்திரம் பண்ணி இந்த உடம்பு ரூம்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும்னு உங்க பையன் ஆசைப்பட்டாரா? நாய் மாதிரி இருக்கிறதுனால சென்னாயை யாரும் வீட்டுல வளர்க்க மாட்டாங்க. காரணம் அதோட நாக்களை எப்பவுமே ரத்தம் வாசம் தான் அடிக்கும். அந்த மாதிரி தான் நீங்களும். இப்ப நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த கிளாஸ்ல என்னையும் குழந்தைய கொல்றதுக்கு விஷம் இருக்காதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னடி நான் அந்த அளவுக்கு இரக்கமில்லாத ஆளா என்ன? உனக்கு நம்பிக்கை இல்லைனா பாரு, நான் இதை குடிச்சு காட்டுறேன். பாத்தியா? இந்தா. சாம்பிள் சூப்பரா தான் இருக்கு. இது மேல நான் நம்பிக்கை வைக்கும் போதுதான் ஒரிஜினல் பின்னாடியே வரும். இங்க இருக்கிற இலை தலைகளை சாப்பிட்டாவது நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன். உன் மேல பாசத்தை காட்ட முடிவு பண்ண நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீங்க 2 பேருமே காட்டுற பாசத்தை என்னால ஏத்துக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ண நீங்க இங்க வராதீங்க. இதை உனக்காக தான் நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாரு, இதை நீ சாப்பிட்டாதான் நான் போவேன். எனக்கு வேண்டாம். நீ எப்படி இதை குடிக்க மாட்டேன்னு நானும் பாக்குறேன்டி. குடிடி. ஏய் குடிடி, குடி. ஏண்டி கேடு கட்டவள? என்ன பயமுறுத்தாதீங்க. கொத்தி எடுத்து குத்தி கிழிச்சிருவேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். போயிடு, இங்க இருந்து போ. நீ ஏன் ஆஷா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அத்தையோட குறுக்கு பத்திலாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அதனாலதான் சொல்றேன். அத்தை பாலாக்கா விஷயத்துல ஏதாவது திட்டம் போட்டு வந்தாங்கன்னா நீங்க அதை ஏத்துக்கவே கூடாது. அதெல்லாம் நான் ஏன் கவனிக்கணும்? நான் உன்னை கவனிச்சா போதாதா? ரயில்வே ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு அக்காவை பூனைக்கு கடத்திட்டு போகும்போது அங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே நீங்க தானே இருந்தீங்க. அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது தானே. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம்னா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல? சதீஷ் மாமா பத்தி தெரியும்ல, எல்லாத்துலயும் இருப்பாரு. ஆனா ஒரு பேர் இருக்காது. சும்மா பில்டப் மட்டும் காட்டுவாரு. அப்படி இருந்தா போதும். என்ன நானும் பில்டப் காட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல வரியா நீ? அப்படி இல்ல, நீங்க சும்மா இருந்தாலே போதும். அத்தையே கஷ்டப்படுத்த கூடாது, அதானே உங்க எண்ணம். அதுக்கு நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்களுக்கு நல்லது. ஆஷா, என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அதை அனுசரிச்சு தான் என்னால் நடந்துக்க முடியும். எனக்கு பிடிக்காததை நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஆனா உங்க அம்மா கிட்ட எதுவும் பேச மாட்டீங்க. அது அம்மா வாச்சே. ஓ, உங்க அம்மா விஷயத்துல இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க. உங்க அம்மாக்கு யார் மேலயும் பாசமே இல்ல. யார் பணத்தை அதிகமா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களோ அது தீர்ற வரைக்கும் அவங்க மேல பாசம். அதுக்கப்புறம் அடுத்து அவங்க மேல. அப்படி அவங்க பசங்க மேல அதிகமா பாசம் வச்சிருந்தா இந்த வீட்ல இருக்க அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வர பாலாக்கா கிட்ட கொஞ்சமாவது பாசத்தை காட்டலாம் இல்லையா? அம்மா வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும் ஆஷா. அப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்றதா இருந்தா அம்மா இப்படிதான் நடந்துக்குவாங்களா? ஒண்ணு மட்டும் உண்மை, பாலாக்காவையும் குழந்தையும் துன்புறுத்தணும்னு மட்டும்தான் உங்க அம்மாவோட எண்ணமே. என்ன ஆனாலும் சரி, நீங்க அதுல மட்டும் தலையிடவே செய்யாதீங்க, சரியா? ஏண்டி, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். பாதுகாப்பா இருக்கணும். இங்க பாருங்க, ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா உங்க அம்மாக்கு வேணுமாமா போனா கவலையே இல்ல. அதனாலயே நம்மளோட வாழ்க்கை எல்லாம் வேஸ்டா போன நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் தயவு செஞ்சு சொல்றேன்,
அவங்க தப்புக்கு நீங்க துணையா போகாதீங்க. போக மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? உனக்கு கஷ்டம் கொடுக்குற எந்த முடிவையும் நான் எடுக்க மாட்டேன். போதுமா? டாக்டர் என்னாச்சு? நான் ஏற்கனவே சொன்னேன்ல 50% தான் பாசிபிலிட்டின்னு. குழந்தை உயிரை காப்பாற்ற முடியல. சாரி. நம்ம செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். ஆனா கடவுள் கருணை காட்டலன்னு நீ நினைச்சாலே போதும். ஐசியூக்குள்ள போனதும் ஆபரேஷனை சாக்கா வச்சு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறது இந்த ஹாஸ்பிட்டல்காரங்களுக்கு வேலையா போச்சு. பையன் செத்து போய் தான் இங்கே வந்திருப்பான். அதை மறைச்சு வச்சு பணம் வாங்குறாங்க. காம்பன்சேஷனுக்கு கேஸ் கொடுத்தாகணும். Will you please stop? சாரி சாரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.